ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இத்தனை நாள் வாழைக்காய் வச்சு ஈவினிங் ஸ்நாக்கு வாழைக்காய் பஜ்ஜி தானே பண்ணிகிட்ருந்தீங்க. இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பனானா ரைஸ் பண்ணலாமா? இது சாப்பிட்றப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். டீ கூட சர்வ் பண்ணி பாருங்கள். காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் இது உங்களுக்கு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஸ்நாக்காகவே மாறிடும். இது பண்ணுறதும் ஈஸி தான். ஸோ இந்த ஈஸியான பனானா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த பனானா ரைஸ் பண்ணுறதுக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க வாழைக்காய். உங்ககிட்ட எது இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதோட ஸ்கின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். பீலர் வச்சு ரிமூவ் பண்ணலாம் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற நைஃப் வச்சு வந்து இந்த லேஸாக அது மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் மட்டும் லைட்டாக ரிமூவ் பண்ணால் போதும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்கின் ஃபுல்லாக வந்து நம்ம பீல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். நீங்கள் அந்த வாழைக்காவை முழு நீளமாக அப்படியே கட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இது மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறப்ப இது வந்து ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட அந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறப்போ எந்த மாதிரி கட் பண்ணுவோமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மாதிரி கொஞ்சம் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை வேறு ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். ஒரு பெரிய பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நம்ம கார்ன்ஃப்ளவர் அளந்தெடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கார்ன்ஃப்ளவர், ரவை, அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி எல்லாமே ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம வந்து இதை கலந்து விடணும். கலந்து விடுறப்போ லேசாக கலந்து விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து கலந்து விட்டிங்க அப்படின்னா வாழைக்காய் உடஞ்சி போயிடும். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக ரொம்ப கம்மியான அளவில் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விடணும். தண்ணி சேர்க்குறப்போ ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது வந்து கிறிஸ்பியாக வராது, பஜ்ஜி மாதிரி ரொம்ப சாஃப்டாக வந்துடும். அதனால் ரொம்ப கம்மியான அளவில் தண்ணி சேர்த்து அதையும் வந்து வாழைக்காய் எதுவும் உடையாமல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது. ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய வாழைக்காயை வந்து ஒன்றா எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு நிறைய ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம் இல்லை, கொஞ்சமாக ஆயில் இருந்தாலே அதில் கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா வந்து நம்ம உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. ஒரு 30 செகண்ட் போல் இது அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 30 செகண்ட் போல் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை திருப்பி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் இதை நல்லா திருப்பி விடணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லா பக்கமும் ஈவனாக திருப்பி விட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ், மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 1 or 2 மினிட்ஸில் வந்து நீங்கள் இதை எடுத்துட்டிங்க அப்படின்னா இது கிறிஸ்பியாக கிடைக்காது. ஒரு மாதிரி கொஞ்சம் நமத்து போன மாதிரி அந்த மாதிரி ஆயிடும். அதனால் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சுற்றி இருக்கக்கூடிய பபிள்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு கம்மியானதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துக்கலாம். இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா வாழைக்காயும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் சேர்த்துருக்கக்கூடிய உப்பு, காரம் எல்லாமே வந்து நான் எடுத்துருக்கக்கூடிய வாழைக்காய்க்கு சரியான அளவில் நான் சேர்த்துருக்கேன். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, காரம் எல்லாத்தையுமே வந்து கூடவோ இல்லை குறையவோ சேர்த்து ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பனானா ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டீ கூட சர்வ் பண்ணி பாருங்கள். வேறு லெவல் காம்பினேஷனில் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.